இப்போ வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நமக்கு உரிமை இல்லை, ஒருத்தர்ட்ட அனுமதி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காதல், ஒரு மனைவியை வந்து ஒரு கணவன் பார்க்குறான், அல்லது ஒரு மனைவி வந்து கணவனை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த மனைவிக்கு வந்து கணவன்கிட்ட உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்குது, அனுமதி இருக்குது. அப்போது அது மாதிரி மனைவி வந்து கணவன் வந்து மனைவியை பார்க்குறான் அப்படின்னா, அந்த கணவனுக்கு வந்து தனது மனைவியிடம் உடலுறவு கொள்வதற்கான உரிமையும் இருக்குது, அனுமதியும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவன் மனைவியை பார்த்தா அவனுக்கு காம உணர்ச்சி ஏற்படும். அது வந்து தவறு இல்லை. அதுமாதிரி மனைவிக்கு கணவனை பார்க்கும்போது ஒரு காம உணர்ச்சி ஏற்படும். அப்போது யாரை பார்த்தா நமக்கு காம உணர்ச்சி ஏற்படும்னா, நிர்வாணமாகவே வாழ்ந்தால் கூட, நம்மலாம் நிர்வாணமாக வாழ்ந்தால் கூட, ட்ரெஸ்ஸெல்லாம் போடாமல் நிர்வாணமாக வாழ்ந்தால் கூட, யாருடைய நிர்வாணத்தை பார்த்தா நமக்கு காம உணர்ச்சியோ ஒவ்வொருத்தருக்கும் வரும் அப்படின்னா, உங்களுக்கு யாரிடம் உரிமை இருக்கிறது, அனுமதி இருக்கிறதோ, உரிமை இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் உங்களுக்கு காம உணர்ச்சி வரும். இப்போ ஒரு 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 பெண் இருக்கிறா, அவளுக்கு கணவனை பார்த்தா காம உணர்ச்சி வரும். நிர்வாணமாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு ஊரில் ஃபுல்லாக நிர்வாணமாக வாழ்கிறாங்க எல்லாருமே, அதில் இந்த உலகம் முழுக்கவே நிர்வாணமாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அதாவது இன்னும் 2040 பிறகு ஆடை தொழிற்சாலைகள்லாம் மூடிடுவாங்க. அப்போ அங்கே வந்து இயற்கையிலேருந்து கிடைக்கப்படக்கூடிய பொருட்களை வச்சு தான் அவங்க தங்களுடைய உடலை மறைத்து கொள்வார்கள். இயற்கையிலேருந்து என்ன கிடைக்கும்? இலைதழைகளை வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் கற்றாழை நார், அந்த மாதிரி வாழை நார், அதை ஒன்றோட ஒன்று தைச்சி அது மாதிரி நிறைய ஆடைகள் இயற்கையிலேருந்து தயாரிச்சிக்கலாம். அது மாதிரி பிறப்புறுப்பையும் மார்பையும் பெண்கள்லாம் மறைச்சிப்பாங்க. அது வந்து ஒரு வீட்டுக்கு வெளியில் வரும்போது அது மாதிரி மறைச்சிக்கிட்டு வர்றது நாகரிகம்தான், தப்பு இல்லை. அது நான் மறைச்சிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை தான். ஏன்னா அப்போ தான், ஏன்னா வெளியில் பெண்கள் வந்து ஏன் நிர்வாணமாக ஃபுல்லாக நிர்வாணமாக ஏன் இருக்கக்கூடாதுன்னா, அவங்க வேலை செய்யணும், அப்புறம் ஓடி ஆடி விளையாடணும், அதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும். நீங்கள் முழுக்க நிர்வாணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு பயம் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆண் வந்து பனியன் மட்டுமே போட்டிருக்கான், ஒரு ஆண் வந்து சட்டையை மட்டுமே கட்டிட்டு இடுப்பில் அவன் வந்து ஒரு ட்ரௌசர் போட்டிருக்கான் அல்லது லுங்கி உடுத்திருக்கான், ஆனால் அவன் பனியன் போடல அப்படின்னா அவன் வீட்டுக்குள்ளே இருப்பான். அதே வீட்டை விட்டு வெளியே வரும்போது குறைஞ்சபட்சம் அவன் ஒரு பனியனாவது போட்டிருந்தா தான் அவனுக்கு வெளியே வரணுங்கிறது தோணும். அதே ஒரு சட்டை போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போகிறான்னா ஒரு சட்டையை போட்டுக்குவோம். அப்போது இந்த மனநிலை இருக்குல்ல, ஒரு உடலை மறைக்கின்ற மனநிலை, நம்ம வீட்டை விட்டு வெகு தூரம் போகிறோன்னா நமது உடலை மறைப்பது தான் நமக்கு நல்லது. அப்போ தான் நம்மளால் ஒரு வீட்டை விட்டு வெகு தொலைவு நம்மளால் போக முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நல்ல உடல் உறுதியாக இருக்கிறவங்க ஒரு பனியன் கூட போட்டு போவாங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெகு தொலைவில் போகிறீங்க, உங்கள் தெரு முனையில் இருக்கிற கடைக்கு போகிறீங்க, உடல் வந்து ரொம்ப உறுதியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பனியன் போட்டு கூட போவீங்க. பனியன் போட்டு கூட நீங்கள் வந்து தெருமுனையில் இருக்கிற அந்த கடைக்கு போயிடுவீங்க. ஏன்னா உங்கள் உடம்பு உறுதியாக இருக்குது, அதை வெளிக்காட்டணுங்கிறதுல உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, கூச்சமும் இல்லை. ஆக உடம்பை நம்ம ஏன் மூடி மறைக்கிறோம், அதுக்கு ஒரு காரணம் கூச்சம், ஒரு காரணம். உடம்பு தொப்பையாக இருந்தால், ஊழச்சதையாக இருந்தால் அந்த மாதிரி நமக்கு ஒரு கூச்சம் வரும், கூச்சம் என்பது வரும். அப்போது நீங்கள் வந்து இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து கூலி வேலை செய்வாங்க, வயலில் வேலை செய்வாங்க. அவங்க என்ன பண்ணிங்கன்னா அந்த வீட்டிலேருந்து முன்னாடி, இப்போ வந்து எல்லோரும் சட்டை கிட்ட போட்டுட்டு தான் போகிறாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் நல்ல உடல் உறுதியாக இருப்பாங்களா, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வேட்டி மட்டும் உடுத்திட்டு சட்டை போடாமல் அந்த ஊரில் எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க, கிராமத்தில் எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க. அதுமாதிரி பெண்கள் ஒரு காலகட்டங்களில் ஜாக்கெட் போடாமல் வெறுமனே புடவை மட்டுமே உடுத்தியிருந்தாங்க. அது மாதிரி அதில் அவங்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து அன்னைக்கு உள்ள வாழ்க்கை முறை அப்படி இருந்தது. நம்பிக்கையானவர்கள், அவர்கள் எல்லாமே தெரிந்தவர்களாக வேறு இருக்காங்க. நம்ம இன்றைக்கி தெரியாதவங்க மத்தியில் வாழ்ந்துகிட்ருக்கோம். அதனால தான் நம்ம வந்து ஏன் சட்டெல்லாம் போடுறோம் அப்படின்னா, யார் என்னன்னே தெரில. நம்ம பார்க்குறவங்க பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க, ஆனால் நம்ம அவங்ககிட்ட பழக மாட்டோம், பேச மாட்டோம். இதனால தான் நம்ம வந்து ஏன் ஆடை அணிவது என்பது ஏன் அந்த அளவுக்கு ஊக்கம் பெறுகிறது என்றால், தெரியாதவங்ககிட்ட நம்ம உடம்பை காட்டுறதுக்கோ, நம்ம அவங்ககிட்ட அதுக்கு நம்ம கூச்சப்படணும். ஒருவேளை நம்ம உடம்பு உறுதியாக இருந்தால் நம்ம அதை காட்டுவோம். அப்போது நம்ம கூச்சம் அதெல்லாம் போகணும், நம்ம உடம்பை வந்து வெளியே காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல நம்ம உடம்பு உறுதியாக்கணும். அப்போ இயல்பாகவே அந்த ஆர்வம் வந்துடும். நம்ம உடம்பை 4 பேர் பார்ப்பாங்க, அவங்க வந்து இப்போ வியப்பாக பார்ப்பாங்க, பொறாமையாக பார்ப்பாங்க. அது நமக்கு பிடிக்கும், ஊக்கமாக இருக்கும். அந்த மாதிரி அது இருக்கட்டும். நம்ம வந்து ஆரம்பித்த விஷயத்துக்கு வரோம். என்னென்னா, ஒரு பெண்ணோ ஆணோ யார் ஒரு நிர்வாணமாகவே வாழ்கிறாங்கன்னு வைங்க, இந்த உலகத்தில் எல்லாருமே நிர்வாணமாக வாழ்கிறாங்க. அப்படிங்கும்போது நிர்வாணமாக ஒரு நிர்வாணத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து காம உணர்ச்சி வந்துடுறது. ஒரு பெண்கள்லாம் நிர்வாணமாக இருக்காங்க,
ஆண்களும் நிர்வாணமாக இருக்காங்க. அப்போ ஆண்களுக்கு நிர்வாணமாக இருக்கிற பெண்களை பார்த்தாலே காம உணர்ச்சி வந்துருமா? வராது. யாரை பார்த்தா வரும் தெரியுமா? அவங்களுக்கு யாரிடம் அனுமதி இருக்கிறது, யாரிடம் உரிமை இருக்கிறது, அந்த பெண்களை பார்த்தா தான் அந்த ஆண்களுக்கு காம உணர்ச்சி வரும். அப்போ அந்த ஒரு ஆணுக்கு யாரிடம் உரிமை இருக்கும், யாரிடம் அனுமதி இருக்கும் அப்படின்னா, அவன் மனைவி மீது அவனுக்கு உரிமை இருக்கும். ஒரு காதலனுக்கு தனது காதலின் மீது உரிமையும் அனுமதியும் இருக்கும். அந்த காதலியுடன் உடலுறவு கொள்வதற்கான உரிமையும் அனுமதியும் அந்த காதலனுக்கு இருக்கும். அப்போது அந்த காதலியை பார்க்கும்போது அந்த காதலனுக்கு காம உணர்ச்சி ஏற்படும். காம உணர்ச்சி ஏற்பட்டு அவனுடைய ஆண்குறி விரைப்பு ஏற்படும். அது வெளியே தெரியும். அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு நிர்வாணமாகவே வாழ்கிறாங்க ஒரு ஊரில், ஆண்களும் பெண்களும். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து நிர்வாணமாக வாழ்கிற ஆண்களை பார்த்தாலே அவளுக்கு காம உணர்ச்சி வந்துடுது. யாரிடம் அவளுக்கு உரிமையும் அனுமதியும் இருக்கிறதோ அவனை பார்க்கும்போது தான் அவளுக்கு காம உணர்ச்சி வரும். அப்போ அவளுக்கு யாரிடம் உரிமையாக அனுமதி இருக்கும்? காதலன், அவளுடைய காதலன் அல்லது கணவன், ஒரு கணவன், அல்லது அவள் கல்யாணம் ஆகலை, அவள் காதலன் தான் இருக்கான்னா காதலனை பார்க்கும்போது அவளுக்கு உரிமையும் அனுமதியும் இருப்பதால் அவளுக்கு காம உணர்ச்சி ஏற்படும். அது மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து தனது மனைவியை பார்த்தா காம உணர்ச்சி ஏற்படும். அவன் கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவன் காதலியை பார்த்தா காம உணர்ச்சி ஏற்படும். ஒருவேளை அவனுக்கு மனைவி இருக்காங்க, ஆனால் கள்ள தொடர்பும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனைவியும் இருக்கிறா, ஆனால் ஒரு பெண்ணோட அவன் கள்ள தொடர்பு வச்சுருக்கான், அல்லது ஒன்றும் இல்லை 2 பெண்ணோட கள்ள தொடர்பு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெண்கள் நிர்வாணம் பார்க்கும்போது அவனுக்கு காம உணர்ச்சி ஏற்படும். ஏன்னா அந்த பெண்களிடம் இவனுக்கு உரிமையும் அனுமதியும் இருக்குது. அதனால் அந்த காம உணர்ச்சி அவர்களை பார்த்தால் இவனுக்கு ஏற்படும். அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அவளுக்கு கணவன் இருக்கா, ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்குது, அல்லது முன்னாள் காதலன் எவனாவது இருப்பான், அவ கூட இவ வந்து அந்த கடந்த காலங்களில் உடலுறவு வைத்து கொண்ட இது இருக்கும். அப்படி இருந்தால் கூட அவள் நிகழ்காலத்தில் அவனுடன் எந்த தொடர்பும் இல்லை, அவனோடு உடலுறவு வைத்துக்கொள்ள அவள் விரும்பவும் இல்லை, தனது கணவனுக்கு உண்மையாக இருக்கிறாள் அப்படின்னா அந்த முன்னாள் காதலனை பார்த்தா அவளுக்கு காம உணர்ச்சி வராது. நிகழ்காலத்தில் உனக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னா, உனக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து நிகழ்காலத்தில் ஒரு கள்ள தொடர்பு இருக்குது, அவளுக்கு கணவனும் இருக்கிறாள். அப்படிங்கும்போது கணவனை பார்த்தாலும் கணவனின் நிர்வாணத்தை பார்க்கும்போது அந்த ஊரில் எல்லோரும் நிர்வாணமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நிகழ்காலத்தில் அவளுக்கு கணவனும் இருக்காங்க, அதே நேரத்தில் ஒரு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னா, அந்த கள்ள தொடர்பு ஒரு ஆணோடு இருக்குது அப்படின்னா, இவங்க 2 பேரும் நிர்வாணத்தை பார்த்தாலும் இவளுக்கு காம உணர்ச்சி வரும். ஏன்னா அவங்ககிட்ட உரிமை இருக்குது, அனுமதி இருக்குது, அதனால் இவளுக்கு காம உணர்ச்சி வரும். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு முன்னாள் காதலன் அவனோடு உடலுறவு வைத்து கொண்டிருப்பாள், பல முறை உடலுறவு வச்சிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அவனோட தொடர்பில் இல்லை, அவள் ஒருவேளை அதே தெருவில் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவனோடு உறவு வைத்துக்கொள்ள அவள் விரும்பவில்லை, அவனோடு உடலுறவு வைத்துக்கொள்ள அவள் விரும்பவில்லை, அவனுடைய உறவை முற்றிலும் முறித்து கொண்டாள். அப்படி இருக்கும்போது அவனுடைய நிர்வாணத்தை பார்க்கும்போது இவளுக்கு காம உணர்ச்சி வராது. அதுதான் காம உணர்ச்சி என்பது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னா அதற்கான விதிமுறைகளை தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து யாரை பார்த்தாலும் காம உணர்ச்சி வந்துடும், நிர்வாணத்தை பார்த்தாலே ஏன் மக்கள் பயப்படுறாங்கன்னா, அந்த நிர்வாணத்தை பார்த்தாலே இவங்களுக்கு காம உணர்ச்சி வருது. அவங்க உரிமை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவள் அழகை பார்த்தாலே இவனால் கட்டுப்படுத்த முடியல, அவளுக்கும் கட்டுப்படுத்த முடியல. அதனால தான் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா கூட கட்டுப்படுத்த முடியல. ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா கூட ஃபுல்லாக உடலை மூடினா கூட காம உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியல. ஆனால் என்னென்னா அந்த அது வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது, மறைச்சிக்கிறாங்க. அந்த கட்டுப்படுத்த முடியாத அந்த காம உணர்ச்சி வெளியில் தெரியாத அளவுக்கு மறைச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா கூட காம உணர்ச்சி வெளியே தெரியுது. ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துது, நிறைய கட்டுப்படுத்துது. இந்த கட்டுப்படுத்த முடியாத காம உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு இப்போ ட்ரெஸ்ஸு தேவையாக இருக்குது, ஆடைகள் தேவையாக இருக்குது. ஆடை என்பது ஒரு கவசம், காம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கவசமாக ஆடை என்பது இருக்கிறது. ஆடை என்பது கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத ஒரு காம உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு ஆடை என்பது ஒரு தற்காலிக தீர்வு, தற்காலிக கவசமாக இருக்கிறது. அப்போ இயற்கையான கட்டுப்பாடுங்கிறது என்னன்னாக்கா, ஏன் கட்டுப்படுத்தவே முடியல, காம உணர்ச்சியை ஏன் கட்டுப்படுத்த முடியல? இவங்க வந்து ஆண்களும் பெண்களும் ஒருத்தரோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற உணர்ச்சிக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பெண்களை அடிமைப்படுத்துறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, அப்புறம் அந்த மாதிரி ஒரு மனைவியை வந்து எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தாமல் மோசமாக நடத்துறது, அவங்கள எப்படி வந்து அவமானப்படுத்துறது,
அப்புறம் அவங்க கூட உடல் உறவு வச்சுக்கிறது, அடிப்பான் அதுக்கு பயந்துக்கிட்டே ஒரு மனைவி கணவனோட உடல் உறவு வைத்துக்கொள்வது, திருமண உறவுக்குள் நடக்கிற பலாத்காரங்கள், வன்புணர்வுகள், இந்த மாதிரி இது. அப்புறம் பெண்களை அடிமைப்படுத்துறது, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவளை சுதந்திரமாக வாழ விடாதது. அப்புறம் பாலியல் உறவுகளில் சுதந்திரமே இல்லை. என்னுடைய வாழ்நாளில் எனது கணவனுடன் மட்டும்தான் நான் உடலுறவு வைத்து கொண்டிருக்கிறேன், வேறு யாரிடமும் நான் இதுவரை உடலுறவு வைத்து கொண்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு அடிமைத்தனம். அப்போ இவங்களுக்கு அந்த காம உணர்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு அமைதியாகவே இருக்காது. ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, தவறான உடல் உறவு என்பது ஒரு தவறு, கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், அவன் நல்லவனாக தான் கெட்டவனாலும் அவனுக்கு உண்மையாக இருக்கணும். அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தப்பும் பண்ணியிருக்கக்கூடாது, கல்யாணத்துக்கு பிறகு கணவனுக்கு உண்மையாகவே இருக்கணும், என்ன ஆனாலும் சரி உண்மையாகவே இருக்கணும், அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி உண்மையாகவே இருக்கணும். இந்த மாதிரி இது இயற்கைக்கு முரணான ஒரு நடைமுறை. அதாவது தனது வாழ்நாளில் ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஆணோ பெண்ணோ தனது வாழ்நாளில் குறைந்தது 5 பேரையாவது வெவ்வேறு காலகட்டங்களில் காதலித்து உடலுறவு வைத்து கொண்ட அனுபவம் இருக்க வேண்டும். பல முறை உடலுறவு வைத்து கொண்ட அனுபவம் இருக்க வேண்டும் வெவ்வேறு காலகட்டங்களில். ஆனால் நீங்கள் வெவ்வேறு காலகட்டத்துலேயும் அந்த ஒருத்தருக்கு ஒவ்வொரு காலத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு தான் உண்மையாக இருந்திருக்கணும். ஒரே நேரத்தில் 2-3 பேரோட உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லது தெரியாமல் இருக்கிற மனைவிக்கு தெரியாமல் கணவன் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். கணவனுக்கு தெரியாமல் மனைவி பண்ணுறது, தெரிஞ்சு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருக்கணும். அதுதான் ஏன் தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க, ஏன்னா ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணுங்க, அதனால தான் தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க. தெரிஞ்சு பண்ணுறது அது ஆபத்து, விட்டுட்டு போயிடுவாங்க. தெரிஞ்சே தப்பு பண்ணுறாங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த பயம்தான் தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க. ஆக நீ தெரிஞ்சு பண்ணுறியோ தெரியாமல் பண்ணுறியோ, ஆனால் உன்னுடைய வாழ்நாளில் ஆனால் தெரிஞ்சு பண்ணுறது தெரியாது, தெரியாமல் பண்ணுறது, தப்புன்னா அது தெரியாமல் தான் பண்ணுவாங்க. அப்போ வாழ்நாளில் குறைந்தது 5 பேருடனாவது ஒரு ஆணோ பெண்ணோ தனது ஒரு 50 வயசு கீழே உள்ளவங்க தனது வாழ்நாளில் 5 பேருடனாவது வெவ்வேறு காலகட்டங்களில் காதலித்து பழகி காதலித்து அவர்களுடன் உடலுறவு வைத்து கொண்ட அனுபவம் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த காம உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அது இல்லாமல் நான் அப்படின்னா விபச்சாரிட்ட காசு கொடுத்து ஒரு ஆண்கிட்ட ஒரு பெண் பல முறை உடலுறவு வைத்து கொண்டால் அவளுக்கு அமைதி கிடைச்சிருமா? கிடைக்காது. சரி, விபச்சாரம் செய்கிற பெண்ணிடம் போய் பணம் கொடுத்து நான் இதுவரைக்கும் 10 பெண்களோடு உடலுறவு வைத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அமைதி கிடைத்து விடுமா அப்படின்னா கிடைக்காது. நீ பழகி, அதாவது பணம் இல்லாமல் உன்னை பிடிச்சி, அல்லது நீ ஒரு பெண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி, அல்லது அவளும் உன் மேலே ஆர்வம் ஏற்பட்டு அந்த மாதிரி ஒரு நடைமுறை, உன் மேலே நம்பிக்கை வச்சு அந்த மாதிரி பழகிறது தான் உனக்கு அமைதியை கொடுக்கும். அதனால் அப்படின்னா விபச்சாரம் செய்கிறவர்கள் தான், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க தான் மிகப்பெரிய அமைதியானவர்கள், ஞானிகளாகவும் இருப்பார்கள். ஏன்னா அவங்க நிறைய பேரோட உடல் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட தான் அமைதியும் அதிகமாக இருக்கும். அதனால் அப்படி போகக்கூடாது. யாருன்னே தெரியாமல் ஒரு பெண்கிட்ட போகிறது, பணம் கொடுத்து போகிறது, அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கக்கூடாது. வெவ்வேறு காலகட்டங்களில் காதலித்து பழகி அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவங்ககிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாது, ஒரு காதலி என்ன பேசணும், காதலிக்கிட்ட காதலன் என்ன பேசணும், எப்படி பழகணும், அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இப்படி பழகி அதன் பிறகு ஒரு நம்பிக்கையை பெற்று அவங்ககிட்ட உடலுறவு வச்சுக்கணும். உடலுறவு வைத்துக்கொள்வதற்கு ஒரு நம்பிக்கை தேவை. நீங்கள் தவறான உடலுறவாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து தான் அந்த உடலுறவே அங்கே நடக்கும். நீங்கள் விபச்சாரம் என்பது பணம் கொடுக்குறீங்க, போகிறீங்க, அவளை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்க மாட்டீங்க. அந்த விபச்சாரம் செய்கிற அந்த பெண்ணை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அவள் யார், என்ன, அவளுடைய குணம் என்ன, அவளுக்கு என்ன பிடிக்கும் அவள்கிட்ட எப்படி பேசணும், எதுவுமே கற்றுக்க மாட்டீங்க. உடலுறவு வச்சுக்கிட்டு வந்துடுவீங்க. காசை கொடுத்தாச்சா உடலுறவு வைக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் அவளை பற்றி எதுவுமே தெரியாது. அவள் என்ன பண்ணுவா, எப்படி கோவப்படுவா, எப்படி பேசுவா, அவள் யார், அவங்க அப்பா யார், எதுவுமே தெரியாது. பயமே இல்லாமல் பணம் கொடுத்துட்டு உடலுறவு வச்சுட்டு வந்துடுவீங்க. எதையுமே கற்றுக்க மாட்டீங்க. அதனால தான் விபச்சாரத்தோடு எது உங்களுக்கு அமைதியை கொடுக்குன்னா, ஒரு பெண்ணோடு பழகும்போது, ஒரு ஆணும் பெண்ணும் பழகுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சுருவாங்க அல்லது பேசுவாங்க. எந்த அளவுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்னை உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்,
அவகிட்ட உனக்கு என்ன பிடிக்கும், இப்படி பரஸ்பரம் பகிர்ந்துக்கிறது, சண்டை போடுறது, ஊடல் கூடல், கோவிச்சிக்கிறது, 2 நாள் பேசாமல் இருக்கிறது, இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்கிறது, இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேசினா அப்புறம் வந்து கேடு பார்த்துக்கலாம், இனிமேலாம் உன்னை பற்றி நீங்கள்லாம் உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா 2 நாள் ஆச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ முதல்ல பார்த்தா இனிமேல் நம்ம பேசவே மாட்டோம்னு நினைப்போம், அப்புறம் பார்த்தா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த உறவு முறையை பற்றி சரியாக புரிஞ்சுப்போம். என்னென்னா இந்த காதல் இந்த மாதிரி உறவு முறையை பற்றி இது வரைக்கும் நான் 4-5 பொண்ணை காதலிச்சாச்சு, 4-5 பொண்ணுட்டையும் சண்டைகள் வரதான் செய்யும், பேசவே மாட்டோம்னு நினைப்போம், ஆனால் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அப்போ இந்த உறவின் தன்மையை புரிஞ்சுப்போம். இதெல்லாம் விபச்சாரத்தில் தெரிஞ்சிக்க முடியாது. அப்படி தான் ஒரு அமைதி ஏற்படும். ஒரு பாலியல் உறவு குறித்து உடலுறவு குறித்த ஒரு அமைதி எப்போ ஏற்படும்னா அப்படி தான் ஏற்படும். நீங்கள் அதுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருவீங்க. உடலுறவு அந்த பாலியல் காம உணர்ச்சி வந்து உங்களை கட்டுக்குள் கொண்டு வரும். நீங்கள் ஒரு பெண்ணோட கோவிச்சுக்கிட்டு நிரந்தரமாக பேசாமல் இருக்க முடியாது. 2 நாள் கோவப்படுவீங்க, 3ஆவது நாள் என்னாகும், 4ஆவது நாள் என்னாகும், அப்படியே கோபம் தணிஞ்சு அந்த காமம் தான் மேலோங்கும், அந்த காதல் தான் மேலோங்கும். காமம் மேலோங்கும் போது அந்த காதல் வந்து தேடல், காதலியே தேடும், காதலன்னா தேடும். அந்த காம உணர்ச்சி வந்து ஜெயிச்சிரும், உணர்ச்சிகள் ஜெயிச்சிரும். உணர்ச்சிகளை நீங்கள் ஜெயிக்க முடியாது. உணர்ச்சிகளுக்கு எப்போ மரியாதை வரும்னா அந்த உணர்ச்சிகள்கிட்ட நீங்கள் தோற்று போகணும், அப்போ தான் உணர்ச்சிகளுக்கு மரியாதை. உணர்ச்சிகளை நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து தோற்று போயிடும். காம உணர்ச்சிக்கு நீங்கள் அடிபணியணும், அப்போ தானே அதுக்கு மரியாதை. பசிக்கு நீங்கள் வந்து பணிஞ்சு போகணும். பசிக்கு தாகத்துக்கு நான் தாகத்துக்கு பணிஞ்சு போக மாட்டேன், தண்ணியே குடிக்க மாட்டேன், எனக்கு பசி வந்தால் நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு காமம் வந்தால் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறக்கூடாது. அந்த உணர்ச்சிகள் தான் உங்களை வழி நடத்துது. பசி வருதா, அப்போ வேலை செய்யணும், பசிக்கும், சாப்பிட்ணும், அதுதான் வந்து உங்களை வந்து வாழ தூண்டும். நீங்கள் உணர்ச்சிகளுக்கு பயப்படணும், உணர்ச்சிகளுக்கு பணிஞ்சு போகணும். காம உணர்ச்சி என்னால் கட்டுப்படுத்த முடியாது, என்னால் வந்து காதல் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ தான் வந்து காம உணர்ச்சிக்கு நீங்கள் பணிஞ்சு போகும்போது தான் உங்களுக்கு பெண் துணை தேவை, ஆண் துணை தேவை. நீங்கள் காமத்தை நான் வெற்றி கொள்வேன் அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துருவீங்க. அதனால தான் காம உணர்ச்சி நீங்கள் அதுக்கிட்ட நீங்கள் தோற்று போங்க, காம உணர்ச்சிகிட்ட தோற்று போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு துணை என்பது எந்த அளவுக்கு தேவைன்னு தெரிய வரும். அதனால் உணர்ச்சிகள்கிட்ட தோற்று போங்க, பசிக்கிட்ட தோற்று போங்க. பசிக்கும், என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதுக்காக பட்டினி கிடக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். உண்ணா நோன்பு தப்பான்னு கேட்காதீங்க. உண்ணா நோன்பு இருக்கும்போது தான் உண்ணா நோன்பு இருக்கணுமே தவிர மற்ற நேரங்களில் நம்ம பசிக்கு பணிஞ்சிடணும். உண்ணா நோன்பு இருக்கும்போது நம்ம பசியை ஜெயிக்கணும், மற்ற நேரங்களில் பசியில் தோற்றுடணும். அதனால் வந்து அதுமாதிரி காம உணர்ச்சிக்கு நம்ம எப்போவுமே தோற்று போகக்கூடாது. சில நேரங்களில் நம்ம வந்து காம உணர்ச்சியை நாம் ஜெயிக்கணும். எப்படின்னா ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் டைமில் வந்து மனைவிக்கு மாதவிடாய் டைம், அந்த டைமில் உடலுறவு வைக்க முயற்சி பண்ணணும், உடலுறவு வச்சிக்கக்கூடாது. அது மாதிரி நிறை மாத கர்ப்பிணியாக மனைவி இருப்பாள், அந்த நேரத்தில் அவள் கூட உடலுறவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அப்புறம் உடம்பு சரியில்லாமல் ஒரு பெண் இருப்பாள், மனைவி இருப்பாள், அவளுக்கு காய்ச்சல், அந்த நேரத்துலையும் நான் உடலுறவு வச்சுக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கோ, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது உணர்ச்சிகளை நாம் ஜெயிக்கவும் செய்யணும், உணர்ச்சிகளுக்கு நாம் பணிஞ்சும் போகணும். இதுதான் அழகு. அதனால் வந்து உணர்ச்சிகள்கிட்ட நாம் பணிஞ்சும் போகணும், உணர்ச்சிகளை நம்ம ஜெயிக்கவும், உணர்ச்சிகளை நாம் ஜெயிக்கணும், உணர்ச்சிகள்கிட்ட நாம் தோற்றும் போகணும், உணர்ச்சிகள் நம்மிடம் தோற்றும் போக வேண்டும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வாழ வேண்டும். அப்போது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, காம உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். யாரை பார்த்தா உனக்கு காம உணர்ச்சி வரும் அப்படிங்கிற அந்த உரிமையும் அனுமதியும் உனக்கு எங்கே இருக்குதோ அங்கே தான் உனக்கு காம உணர்ச்சி வரும். நிர்வாணமாக இப்போ ஒரு மகன் இருக்கான், இந்த மக்கள் எல்லாம் நிர்வாணமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, மகனும் நிர்வாணமாக வாழ்வான், அம்மாவும் நிர்வாணமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்போ அம்மாவை பார்த்தா இவனுக்கு எப்படி காம உணர்ச்சி வரும்? ஏன்னா அங்கே வந்து இவனுக்கு வந்து அனுமதியும் உரிமையும் கிடையாது. அது யாரும் அனுமதிக்கவும் மாட்டாங்க, அவங்களும் அனுமதிக்க மாட்டாங்க, அவங்களும் விரும்ப மாட்டாங்க, இவங்களும் விரும்ப மாட்டாங்க, மகனும் விரும்ப மாட்டாங்க, அம்மாவும் விரும்ப மாட்டாங்க, மக்களும் விரும்ப மாட்டாங்க. அப்போது உரிமையும் அனுமதியும் அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி ஒரு அம்மாவின் நிர்வாணத்தை பார்க்கும்போது மகனுக்கு காம உணர்ச்சி வரும், மகனின் நிர்வாணத்தை பார்க்கும்போது அம்மாவுக்கு எப்படி காம உணர்ச்சி வரும்? ஆக காம உணர்ச்சிங்கிறது வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒன்றல்ல, அதற்குன்னு விதிமுறைகள் இருக்குது. உரிமையும் அனுமதியும் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்களுக்கு காம உணர்ச்சி வரும். அவங்கள பார்த்தா தான் காம உணர்ச்சி வரும். ஒரு பெண்ணுக்கு எப்போ காம உணர்ச்சி வருதுன்னா அவளுக்கு எங்கே உரிமையும் அனுமதி இருக்கோ அங்கே தான் காம உணர்ச்சி வரும். ஆனால் அப்படி இல்லாமல்
ஒரு பெண் வந்து யாரை பார்த்தாலும் நிர்வாணமாக யாரை பார்த்தாலும் அவனுக்கு, அதாவது ஒரு ஆணை பார்க்குறா, அவன் யாருன்னே தெரியாது, ஆனால் அவனுடைய உடம்பு நல்ல ஜம்முன்னு இருக்கா, அவனை பார்த்தோன்னே இவளுக்கு காம உணர்ச்சி வருது அப்படின்னா இவளுடைய உடம்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆண் இருக்கிறான், அந்த ஆணை இவளுக்கு பிடிச்சி போகுது, ஆனால் அவன் யாருன்னே தெரியாது, அவகிட்ட பேசுனது கூட இல்லை. அவனை பார்க்கும்போது இவளுக்கு காம உணர்ச்சி வருதுன்னா இவளுடைய உடம்புல காம உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. இவள் உடம்புல நிறைய ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியாக அந்த காம உணர்ச்சி வெளியே கசிஞ்சிருது. ஒரு ஓட்டை பானையில் தண்ணி ஊற்றுன கதை தான் அது. அல்லது இவளுக்கு வந்து தெரியும், ஒரு ஆணை பார்க்குறா, அவளை தெரியும், ஆனால் அவனுக்கு இவ மேலே காதல் இல்லை, இந்த பொண்ணு மேலே காதல் இல்லை, அது நல்லாவே தெரியும். அவன் அனுமதிக்கவும் இல்லை, அதற்கான உரிமையை அவன் கொடுக்கவும் இல்லை. அவனுக்கு இவளை பிடிக்காது. ஆனால் இவ என்ன பண்ணுறா, அவனை பார்க்கும்போது எனக்கு காம உணர்ச்சி வருது, மூடு வருது அப்படின்னு சொல்கிறான்னா இவகிட்ட காம உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. இவ சொல்படி இவளது உணர்ச்சிகள் கேட்கவில்லை. இவளுடைய உணர்ச்சி இவளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று பொருள். அப்போ அது இவ மேலே உள்ள தப்பு. எங்கள் உரிமை எவ்வளோ பெரிய அழகு, பெரிய உலக அழகிகளாக இருந்தாலும் சரி, உலக அழகன்களாக இருந்தாலும் சரி, நிர்வாணமாக இருந்து விட்டால் அவர்களை பார்த்தால் காம உணர்ச்சி வரும் என்பது தவறான மதிப்பீடு, தவறான புரிதல். அவங்கக்கிட்ட உங்களுக்கு அனுமதி இருந்தால் மட்டும்தான், உரிமை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காம உணர்ச்சி வரணும். நிர்வாணமாக வாழ்ந்தால் கூட, நிர்வாணமாக பார்த்தா கூட அவங்கக்கிட்ட உங்களுக்கு உரிமையும் அனுமதியும் இருக்க வேண்டும். அந்த உரிமை அனுமதி மனைவியாக இருக்கலாம், அல்லது காதலியாக இருக்கலாம், அல்லது கள்ள தொடர்பாக இருக்கலாம். அது என்றைக்கோ நிகழ்காலத்தில் உங்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது, அந்த உரிமை இருக்கிறது, அது போன்று ஒரு தொடர்பு உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா அப்போது அவங்கள பார்க்கும்போது காம உணர்ச்சி வரும். அதுதான் காம உணர்ச்சிக்கான இலக்கம். அதனால் நீங்கள் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நாங்கள்லாம் நிர்வாணம் தான் சொல்லப்போனால். அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க, உடல்லாம் உறுதியாக இருக்கும், அவங்க இன்னும் அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படி இருக்கும்போது அந்த உடம்பை வெளியே காட்டணும்னு தான் நினைப்பாங்க. அழகானவங்க எப்போவுமே உடம்பை வெளியே காட்டணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு ஆண் உடல் உறுதியாக இருக்குன்னா அதை வெளியே காட்டணும்னு தான் நினைப்பான். ஒரு பெண்ணும் அப்படி தான், உடம்பு அழகாக இருக்குன்னா அதை வெளியே காட்டணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு புகழ். உடல் அழகு தான் ஒரு புகழ், ஊக்கம். அதனால் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அவனும் ஒரு ஒழுக்கமாக பிடித்தவனை காதலித்து அந்த காதலை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி தான் அவர் அங்கே எல்லாருமே அழகாக இருப்பாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே அழகாக இருப்பாங்க. நீங்கள் எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழகாக இருப்பாங்க, அழகு இல்லாத ஒரே மாதிரியும் இருப்பாங்க. ஒரே மாதிரினா ஒரு வேறுபாடு இருக்காது, அதாவது புதுமையாக இருக்கும். ஒருத்தரோட அழகுலேருந்து இவர் புதுமையான அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக அடையாளம் இருக்குது, எல்லார் முகம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் வேறையாக இருந்தால் கூட அழகாக இருப்பாங்க. அழகில் புதுமை. ஏன்னா எல்லாருடைய உடம்பும் உறுதியாக இருக்கும், எல்லாருடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஜாலியாக இருக்கக்கூடியவங்க, அன்பாக இருக்கக்கூடியவங்க, அன்பை விரும்புகிறவர்கள், பழகுகிறவரிடம் உண்மையாக வாழ வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும், நம்பிக்கையாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என விரும்புகிறவர்கள், நல்ல பண்புடையவர்கள், கெட்ட வார்த்தையே போட மாட்டாங்க, வன்முறை உணர்ச்சி அவங்ககிட்ட கிடையாது, மாமிச உணவே உண்ண மாட்டாங்க, குற்ற உணர்ச்சி அவங்ககிட்ட கிடையாது, ஒழுக்கமாக இருப்பாங்க, யோகாசனம் பண்ணுவாங்க, உடல் உழைப்பாங்க, ஓடுவாங்க, ஆடுவாங்க, விளையாடுவாங்க, பாடல், இப்படி மருத்துவ அறிவு, ஊட்டச்சத்துள்ள உணவுகள், சமைச்ச உணவுகளே பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்க ஒல்லியாக தானே இருப்பாங்க, நோய் இல்லாமல் தானே இருப்பாங்க, நல்ல பண்புடன் தானே இருப்பாங்க. ஒருத்தர் இடையூறு செய்ய மாட்டாங்க. 8 வயசுக்கு மேலே போச்சுன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி விளைநிலம், தனித்தனியாக தான் உழைக்க போகிறாங்க, பகிர்ந்து உண்ண போகிறாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, திட்டமிட்டு வாழ்வாங்க, எல்லோரும் ஒரே மாதிரியாக ஒற்றுமையாக வாழ்வாங்க. அப்படிங்கும்போது அவங்க அழகாக இருப்பாங்க, எல்லாருமே அழகாக இருப்பாங்க. அதனால் வந்து எப்போ வந்து இந்த ஆபாசம்லாம் வருது அப்படின்னா யாரோ ஒருத்தர் மட்டும்தான் அழகாக இருக்காங்க, கவர்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கும்போது தான் அவங்கள நோக்கி நிறைய கூட்டம் போதா அவங்க நில தடுமாறிடுவாங்க. எல்லாருமே அழகாக இருந்துரு. இப்போ வந்து ஒருத்தர் மட்டும் ஒரு ஊரில் எல்லோரும் கஷ்டப்படும்போது ஒருத்தர் மட்டும் ரொம்ப வசதியாக இருக்கார், கோடீஸ்வரராக இருக்காருன்னா அவரை பார்த்தா எல்லாத்துக்கும் உறுத்தும், எல்லாரும் அவரை தான் பார்ப்பாங்க. அவரை பார்த்தா எல்லாருக்கும் உறுத்தும், அவர்கிட்ட உள்ளது திருடணும்னு நினைப்பாங்க. அப்போது அதே மாதிரி தான் எல்லாருமே அழகாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு அமைதி இருக்கும். இங்கே என்னென்னா கொஞ்சம் பேர் தான் அழகாக இருக்கிற மாதிரி தோணுது, மற்றவங்க நோயோடையும் குண்டாவும் தொப்பையோடையும் ஊழச்சதையோடையும்
அவங்க அழகை அவங்களே குறைச்சிக்கிறாங்க. உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அழகாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க குண்டானதுனால அவங்களுடைய அழகு குறைஞ்சிருது. அழகு வந்து விகாரமாக தெரியுது, வேறு மாதிரி மாறிடுது. எல்லாருமே அழகு தான், ஆனால் வந்து நோயினாலேயும் உடல் பருமன்னாலேயும் எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளாலையும் கெட்ட குணங்கள்னாலையும் கெட்ட உணவுகள், மோசமான உணவுகளை சாப்பிடுவதாலும் அழகு வந்து குறைஞ்சிருது. அழகு வந்து ரொம்ப மோசமாகிடுது, அருவருப்பான ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. நோயெலாம் வந்துச்சுன்னா அப்போ அருவருப்பான நிலை தான். அந்த மாதிரி அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எல்லாருமே அழகாக இருப்பாங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாருமே அழகாக இருக்க முடியலை. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் அழகாக இருக்காங்களா, அப்போ எல்லாருமே அவங்கள பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வேறு வந்தது, நிறைய நெருக்கடி. எல்லாருமே அவங்கள பார்க்குறதுனால அவங்களுக்கு ஓவர் ஊக்கம், ஓவர் உற்சாகம், அளவுக்கு அதிகமான உற்சாகம். அதில் அவங்க எப்படி சரியாக இருப்பாங்க அப்படின்னா அது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். அந்த மாதிரி தற்போதுள்ள வந்து அதனால் வந்து காம உணர்ச்சி என்பது கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். எப்பொழுது அது கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்றால், இப்போ வந்து ஏன் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத, உரிமையே இல்லாத ஒரு ஆணை பார்க்கும்போது அவன் யாருன்னே தெரியாது, அவனை பார்க்கும்போது இவளுக்கு காம உணர்ச்சி வருதுன்னா இவள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. இவளுக்கு ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை? இவகிட்ட இப்போ ஒருவேளை இவள் வந்து ஒருத்தனுக்கு இப்போ நான் வாழ்நாள் முழுதும் என் புருஷன் கூட தான் நான் வந்து உடலுறவு வச்சுருந்துருக்கேன், வேறு யார் கூடயும் நான் பழகுனதும் கிடையாது, காதலிச்சும் கிடையாது, உடலுறவு வச்சு கொண்டதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு யாரோ ஒரு ஆம்பளை பார்க்கும்போது அவன் யாருன்னே தெரியாது, அவனை பார்க்கும்போது இவளுக்கு காம உணர்ச்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவளுக்கு ஒரு அமைதி இல்லை. இவகிட்ட அந்த காம உணர்ச்சிங்கிறது ஒரு அமைதியாகவே இல்லை. ஏன்னா இவள் வாழ்நாள் முழுதும், இவளுக்கு வயசு 45 இருக்கலாம், 50 இருக்கலாம், இவள் வாழ்நாள் முழுதும் இவன் கணவனோட தான் உடலுறவு வச்சுருந்துருக்கா. அப்படிங்கும்போது இவளுக்கு வந்து மற்ற ஆண்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படி இருப்பாங்க, அவங்களோட உடலுறவு வச்சா அது எப்படி இருக்கும், அவங்களோட பழகுனா எப்படி இருக்கும், அது எல்லாமே கேள்விகளாக இருக்குது. அதனால் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி அக்கறைக்கு பச்சை அந்த உதாரணத்தை வரல, அந்த பழமொழியில் பொருந்தாது. அதாவது நீ வந்து உனக்கு அமைதி இருக்கணும்னா, காம உணர்ச்சி இருக்குன்னா உனக்கு அதான் உன்னுடைய 50 வயசு ஆயிடுச்சுன்னா உன்னோட கடந்த காலங்களில் நீ இப்போ வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு 5 பேரையாவது காதலிச்சு, அது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். 16 வயசு கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னுடைய காதல் நிறைய பேரை காதலிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தவறான உடலுறவு இப்படி இருந்து நீ அதில் ஒரு அமைதியான ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கணும். நீ எதையுமே ஏற்படுத்தாமல் நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டே ஒரே இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரியே வந்தேன்னா அக்கம் பக்கம் பார்க்கணும். பார்த்துட்டு அனுபவங்களை சேகரித்து, அது அனுபவம் தான் உனக்கு அமைதியை கொடுக்கும். எந்தவித அனுபவமே இல்லை, என் வீட்டுக்காரன் கூட மட்டும்தான் நான் தப்பு பண்ணியிருக்கேன், தப்பு இல்லை, உடலுறவு வச்சுருக்கேன், வேறு யார் கூடயும் நான் வச்சதே கிடையாது அப்படின்ட்டு வந்தேன்னா உனக்கு அமைதியே இருக்காது. அப்போ இன்னொரு ஆணை பார்க்கும்போது உனக்கு வந்து நிறைய கேள்விகள் வரும், கட்டுப்படுத்த முடியாது, உன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு அனுபவத்தை தேடுது. அதனால தான் உனக்கு ஏன் உணர்ச்சி வருது அப்படின்னா, உனக்கு உரிமை இல்லாத ஒரு ஆணை பார்க்கும்போது கூட உனக்கு காம உணர்ச்சி வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, அந்த அனுபவம் உனக்கு தேவைப்படுது, அந்த காமம் உனக்கு தேவைப்படுகிறது. அதன் மூலம் அதை நீ அனுபவிச்சா தான் உனக்கு அமைதி அடையும். அப்போது எப்போதுமே வந்து உண்மையாக இருக்க வேண்டியதான். தெரியாதனமாக நம்ம தப்பு பண்ணுறது ரொம்ப நல்லது, அது அமைதிக்கு வழிவகுக்கும். அதாவது தவறான உடலுறவுக்கு நமது வாழ்க்கையில் ஒரு 2% இடஒதுக்கீடு கொடுக்கணும். 98% சரியான உடலுறவுக்கு நாம் கொடுக்குற இடஒதுக்கீடு. 98% நீ உன்னுடைய கணவனுக்கு உண்மையாக இரு, அது மாதிரி உன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இரு. 2% மட்டும் தவறான உடலுறவுக்கு நீ ஒரு மதிப்பு கொடு. ஏன்னா தவறான உடலுறவு தான் இயற்கையில் அப்படி தானே இருந்தாங்க. ஒரு நாயோ ஆடோ மாடோ தனது வாழ்நாளில் நான் இந்த ஒரு நாய் கூட தான் நான் உடலுறவு வச்சுக்கிட்டேன்னு ஒரு நாய் சொல்லுமா? சொல்லாது. அதுமாதிரி ஒரு ஆடு, நான் எனது வாழ்நாள் முழுவதும் நான் இந்த குறிப்பிட்ட ஆடுடன் மட்டும்தான், அந்த கிடாவுடன் மட்டும்தான் உடலுறவு வைத்து கொண்டேன் என்று ஒரு பெண்ணாடு சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அது நிறைய அதோடைய வாழ்க்கை முறையில் நிறைய ஆடோட உடலுறவு வச்சுருக்கும், வெவ்வேறு ஆடுகளோட. அதுதான் உண்மை. அதுமாதிரி பறவைகளில் புறாலாம் இருக்குது, காதல் பறவைகள்லாம் இருக்குது. அவைகள் பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கும், பழகிற வரைக்கும் தான். எப்போதும் ஆரம்பத்துலேருந்து இதுதான் எனது காதல் ஜோடி அப்படின்ட்டுலாம் இருக்காது. ஆனால் எதுக்கிட்ட பழகுதோ அதுக்கிட்ட உண்மையாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு காலம் இருக்கும், குறிப்பிட்ட காலத்தில் அது தனது ஜோடியை மாற்றிக்கும். ஜோடியை மாற்றிட்டு
அவங்க அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் புதுசாக ஒரு காதல் ஜோடிக்கிட்ட ரொம்ப நாள் உண்மையாக இருப்பாங்க. உண்மையாக இருக்கிறதையும் வந்து இதையும் குழப்பிக்கக்கூடாது. உண்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் உண்மையாக இருக்கிறது எல்லா உயிரினத்துலேயும் இருக்கும். அதே நேரத்தில் தனது வாழ்நாளில் நான் குறிப்பிட்ட இந்த ஒருத்தரை மட்டும்தான் நான் காதலித்தேன், உடலுறவு வச்சு கொண்டேன், வேறு அப்படி ஒரு நடைமுறை எந்த உயிரினத்திலும் கிடையாது. எந்த உலகத்தில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. எந்த உயிரினமே எனது வாழ்நாளில் நான் குறிப்பிட்ட இவருடன், அதாவது இந்த உயிரினத்துடன் மட்டும்தான். இப்போ ஒரு எறும்பு இருக்குன்னா நான் குறிப்பிட்ட அந்த எறும்பு கூட தான் உடலுறவு வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு எனது வாழ்நாளில் அப்படி சொல்லாது. அது வந்து இயற்கையானதுக்கு கிடையாது. தப்பு பண்ணுறதுக்கு அதுலேயும் ஒரு என்னதுன்னா, நம்ம ஏன் தப்பு பண்ண மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. தப்பு பண்ணால் மாட்டிப்போமோ, அது தப்பு, ஒரு தவறான புரிதல். அது தப்பு தான். ஆனால் அதுக்காக அதை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அதுக்கு ஒரு 2% இடஒதுக்கீடு இருக்குது. அதை பண்ணணும். அதை பண்ணால் தான் நீங்கள் தப்புன்னா அதை பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். யாரும் பார்த்துடக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் ஒரு தப்பை பண்ணணும், அது ஒரு பயம் இருக்குது. அப்போ தப்பு பண்ணலைன்னா அந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்படி பயந்து தானே நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கீங்க. அப்போ பயந்து நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த பயம் சேர்ந்துக்கிட்டே போகும், பயம் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க, பயம். அப்போ வந்து தப்பே பண்ண மாட்டேங்கும் போது தப்பை நினச்சாலே உங்களுக்கு பயம் வரும், ரொம்ப பயம் வரும். அதனால் நான் அதை பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயம் சேர்ந்துக்கிட்டே போகும், உங்கள் உடம்புல சேர்ந்துக்கிட்டே போகும் அந்த பயம். ஏன்னா நீங்கள் தப்பே பண்ணலை. அந்த பயம் உங்களுக்குள்ளே தான் இருக்கும், அது வெளியில் போகாது. அப்போ என்ன ஆகுனா, உங்கள் உடம்பு பாதிக்கப்படும், உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படலாம். ஏன்னா ஒரு தப்பை பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு மலம் வந்து வெளியே வரும், மலங்கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு வரும். ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த உடலுறவு விஷயத்தில் ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கிற பயம் வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம். உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய போகுதுன்னு. அப்போ நீங்கள் அந்த பயத்தை உள்ளே வச்சுருக்கீங்க. நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அந்த பயம் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும், உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. ஒருவேளை உடம்பு வந்து அதான் மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை வரலாம், வேறு மாதிரியான பிரச்சனையும் வரலாம், பிபி வரலாம், கோபம் வரலாம், டென்ஷன் வரலாம், இப்படி வேறு மாதிரி உடல் வந்து பாதிக்கப்படும். அதனால் தப்புக்கும் ஒரு மரியாதை இருக்குது. தப்பும் பண்ணணும், அது குற்றம் தான் பண்ணக்கூடாது. எதை பண்ணக்கூடாதுன்னா குற்றத்தை தான் பண்ணக்கூடாது. குற்றத்துக்கு தான் அனுமதி இல்லை. குற்றம்னா என்ன? வன்புணர்வு செய்வது, கற்பழிப்பு, பலாத்காரம், திருடுவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, பிறரை அழிப்பதற்காக முயற்சி பண்ணுவது, இதுதான் வந்து பாலியல் உறவில் வந்து கற்பழிப்பது. அதுதான் வந்து பிறர் விருப்பமே இல்லாமல் கற்பழிப்பது, வன்புணர்வில் ஈடுபடுவது, மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்கள பலவந்தப்படுத்துவது, இதுதான் குற்றம். இதை என்றைக்குமே செய்யக்கூடாது. இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறதாவே நீ நினைக்கவே கூடாது. இப்படி ஒரு நடைமுறையை மறந்துடணும். ஆனால் நீ தவறான உடலுறவு இருக்குல்ல, ஒரு கணவனுக்கு தெரியாமல் மனைவி வேறு யாருடைய உடலுறவு வச்சுக்கிறது, ஒரு மனைவிக்கு தெரியாமல் கணவன் வந்து வேறு யாருடனாவது தெரியாமல் பண்ணும்போது நீ டெய்லியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா மனைவியும் கணவனும் ஒன்றாவே வாழ்கிறாங்க, ஒரே வீட்டிலே இருக்காங்க, எப்போவும் பக்கத்தில் இருக்காங்கன்னா நீ தப்பு பண்ணலாம் முடியாது. தவறான உடலுறவுங்கிறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது, அதை பண்ணவும் முடியாது. அதுக்கெல்லாம் என்றைக்கா ஒரு நாள் தான் வாய்ப்பு வரும். அந்த நாளையும் நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, அப்போது அதுவே உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். உங்கள் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு அதுவே காரணமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தப்பையும் பண்ணி ஆகணும். தப்புக்கும் ஒரு இடஒதுக்கீடு இருக்குது, 2% இடஒதுக்கீடு உண்டு. அந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா உங்கள் மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி அது உடல் நல குறைபாட்டை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு அதில் முக்கியத்துவம். மற்றபடி பத்தினி கற்புன்னா என்னென்னா உண்மையாக இருக்கிறது தான் கற்பு. நீங்கள் பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருக்குங்க, அதுவும் அப்போ எப்படி தப்பு பண்ணுவாங்க? தெரியாமல் தானே நீங்கள் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அதுவே அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தானே. அதானே உண்மையாக இருக்கிறது. தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, தெரியாமல் தப்பு பண்ணுறீங்க, எங்கே தெரிஞ்சிட போதோன்னு பயப்படுறீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து அடிக்கடி பண்ண மாட்டீங்க, என்றைக்கோ ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும். சந்தேகம் வந்துச்சுன்னா, நீங்கள் தப்பு அடிக்கடி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே சந்தேகம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவார், உங்கள் கணவனுக்கு தெரியாமல் நீங்கள் தப்பு அடிக்கடி பண்ணுறீங்கன்னா கணவன் என்ன பண்ணுறாரு, ஏதாவது தப்பு பண்ணுறா, இவளை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்க ஆரம்பிச்சிடுவார். கண்டுபிடிச்சாருன்னா
அவர் என்ன பண்ணுவார், அதோட விளைவுகளை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அது மாதிரி ஒரு மனைவி என்ன பண்ணுவான், கணவன் மீது அடிக்கடி அவன் தப்பு பண்ணுறான்னா இவன் நம்பிக்கைக்குரியவன் இல்லை, இவங்ககிட்ட சொல்லியாச்சு, அதனால் அவள் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரிஞ்சு போயிடுவா. அப்போ அதுதான் அவனுக்கு கிடைக்கிற தண்டனை, அந்த ஆணுக்கு கிடைக்கிற தண்டனை. அவன் தனது மனைவிக்கு தெரிஞ்சே அவன் அடிக்கடி தப்பு பண்ணான், மனைவியை அலட்சியமாக நினச்சிக்கிட்டான். இப்போ கடைசியில் பார்த்தா அவன் மனைவியை அவனை விட்டு போயிடுவான். அதனால் தவறான உடலுறவுங்கிறது தவிர்க்க முடியாது, அது தேவையும் கூட, கட்டாயம் கூட. அதே நேரத்தில் அதை நீங்கள் ஒரு அதுக்குன்னு ஒரு அளவு தான் இருக்குது. 2%ன்னா 98% சரியான உடலுறவுக்கு இடஒதுக்கீடு என்றால், சரியான உடல்னா மனைவியோடு அல்லது காதலியோடு. காதல் உறவும் பதிவு செய்யப்பட்டது தான், பதிவு செய்யப்பட்டு காதலிக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது காதலியுடன் உடலுறவு வைத்துக்கொள்வது, மனைவியோடு உடலுறவு வைத்துக்கொள்வது என்பது சட்டப்பூர்வமானது. ஆனால் 2% தான் நீ தவறான உடலுறவு. ஒரு மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா எங்கேயோ ஒரு தப்பு, மற்றவங்களாம் உன் மனைவியோடு தான் நீ இருக்கிற, கணவனோட தான் நீ இருக்கிற. அதற்கு கூட நீ வாய்ப்பு, அந்த அனுபவம் கூட உனக்கு இல்லாமல் போகுதுன்னு வைங்க. அப்போது உனக்கு அது உளவியல் சார்ந்து, உடல் சார்ந்து உனக்கு கோளாறுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் கண்டிப்பாக. நீ ஒன்றும் மிகையாக நினச்சிக்கூட, நான் பத்தினி, நான் பத்தனை, நான் என் வாழ்நாளில் என் புருஷன் கூட தான், என் மனைவி கூட தான். அப்படி இருக்கும்போது அது உளவியல் சார்ந்து உனக்கு ஒரு குறைபாடு ஏற்படுத்தும். எந்த ஆண் பார்த்தாலும், அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பதட்டம் ஏற்படலாம். ஒரு ஆண் தன்னை பார்க்கும்போது இவன் எந்த நோக்கத்தில் இவன் நம்ம பார்க்குறான் அப்படின்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பிரச்சனை வரும், கோபம் வரும். நாம் இப்படி கட்டுப்பாடாக இருக்கும், நம்மளுடைய கட்டுப்பாட்டை சோதிக்கிற மாதிரி இவன் நம்மளை பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு மனநிலை, குழப்பமான ஒரு மனநிலை, தெளிவான அமைதியான ஒரு வாழ்க்கை என்பது வேறு, யதார்த்தம் என்பது, நடைமுறை என்பது, இயற்கையான நடைமுறை என்பது வேறு. நாம் கடைபிடிக்கிறதுல உண்மையிலே நம்ம நமக்காக வாழணும், மற்றவங்களுக்காக வாழக்கூடாது. மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க தான் நான் தப்பே பண்ண மாட்டேன், என் மனைவிக்கு உண்மையாக இருப்பேன், அல்லது கணவனுக்கு உண்மையாக இருப்பேன், நான் தப்பே பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க. தப்பு நான் பண்ணுவேன், யாருக்கு தெரியாத மாதிரி, அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு 2% இடஒதுக்கீடு அதுக்கு. அப்படி நான் தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல் நான் தப்பு பண்ணியிருக்கேன். அது எப்போ, அது ஒரு போன வருஷம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறவங்க தனக்காக வாழ்கிறவங்க. அவங்களுக்கு தன்னை பற்றி ஒரு மிகையான மனப்பான்மை கிடையாது, ஒரு இமேஜ் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது, நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன், ரொம்ப உத்தமன், ரொம்பவும் பத்தனேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு. அப்போ ஒரு ஆண் இப்போ ஒருத்தர் ரொம்ப உண்மையாக இருக்கான், இது அவன் மனைவி கூட மட்டும்தான் உடலுறவு வச்சுருந்துருக்கான். அப்போ அவனுக்கு இன்னொரு ஆணை பார்க்குறான், அவனுடைய நண்பனே பார்க்கலாம், இன்னொரு ஆணை பார்க்கலாம். அவனுக்கு ஏதோ ஒரு கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படின்னா அவனை பார்க்கும்போது இவன் என்ன நினைப்பான், இவன் ஒரு பொறுக்கி, இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான புரிதல், ஒரு இயற்கையான ஒரு உறவை ஏற்றுக்காதனால இவன் பார்க்குற விஷயத்தையும் இவனால் சரியாக புரிஞ்சிக்க முடியாது. அது மாதிரி ஒரு பெண் நான் தன்னுடைய கணவன் மட்டும்தான் அப்படிங்கும்போது, கணவனிடம் மட்டும்தான் நான் உடலுறவு வைத்துக்கொள்ளிருக்கேன், எனக்கு வயசு 55, இது நாள் வரைக்கும் என் கணவனோட மட்டும்தான் நான் உடலுறவு வச்சுருக்கேன், சின்ன வயசுலேருந்து சரி, எனக்கு இன்னொரு ஆண்னா என்னென்ன தெரியும். அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு பெண் யாரோ ஒரு பெண் அவளுடைய தோழியாக இருக்கலாம், ஏதோ ஒரு தப்பு பண்ணுறா அப்படின்னா அவள் என்ன நினைப்பா அப்படின்னா, அவள் வேசி அல்லது விபச்சாரி, அவள் மோசமாக நடத்த கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுப்பான். அதனால் இயற்கையான உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும், சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் மக்களுடைய வாழ்க்கையை, மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சிக்க முடியும், மக்களுடைய வாழ்க்கை முறையை சரியாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் மனசில் அமைதி ஏற்படும். அமைதி என்பது ரொம்ப, அது மிகையானதாக இருக்கக்கூடாது. அமைதி என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும். நாம் மற்றவங்களுக்காகவும் வாழணும், நமக்காகவும் வாழணும். அதனால் மற்றவங்களுக்காகவே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க எதுவும் நம்மளை தப்பாக பேசிடக்கூடாது, தவறாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்காகவும் வாழணும். ஆனால் நமக்கு ஆசையாக இருக்குது, அந்த தப்பு பண்ணணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாமல் அந்த தப்பு பண்ணணும், அது மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். மற்றவங்களுக்காகவும் நம்ம வாழணும், நமக்காகவும் நம்ம வாழணும். அதனால நமக்காக ஒரு தப்பை தெரியாமல் தான் பண்ணுறோம், எப்போவோ ஒரு வாட்டி தான் பண்ணுறோம், அது நமக்காக நம்ம வாழ்கிறதுக்கான அர்த்தம். மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எப்போதாவது தான் அந்த தப்பு பண்ணுறோம், அதுதான் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம். ஆக நம்ம மற்றவங்களுக்காகவும் வாழணும், நமக்காகவும் வாழணும்.
சும்மா நான் எனக்காக மட்டும் தான் வாழ்வேன், மற்றவங்கள பற்றி எனக்கு கவலையே இல்லை, யார் என்னை பற்றி என்ன பேசினா என்ன, என்னை பற்றி கேவலமாக பேசினா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி துணிஞ்சு தப்பு பண்ணுறது, அப்படி வாழக்கூடாது. அப்போ மனசில் அமைதி நிற்காது, அமைதி ஏற்படாது. நம்ம அதுக்காக மற்றவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து மற்றவங்க என்ன தப்பாக பேசிடுவாங்க, அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் தப்பு பண்ணும்போது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், எனக்கு அவ்வளோதான், தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதே நேரத்தில் மனசுக்குள்ளே நமக்கு ஆர்வம் இருக்கலாம், அவளுக்கு ஆர்வம் இருக்கலாம், அதாவது அவனுக்கு ஆர்வம் இருக்கலாம். அந்த ஆர்வத்தை புதைச்சிக்கிட்டு அமுக்கிக்கிட்டு வெளியே காட்டிக்காமல் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம அப்படி மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறது, அது அப்படியும் வாழக்கூடாது. அப்போவும் மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். அதனால் எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுவும் மனசில் அமைதி இருக்காது. அதுக்காக நீங்கள் மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்தீங்கன்னா அப்போவும் மனசில் அமைதி இருக்காது. அப்போ மற்றவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், நமக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் நம்முடைய ஆசைகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி அதுக்குரிய மதிப்பு கொடுக்கறது? தெரியாமல் ஒரு தப்பு என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுறது, தெரியாமல் ஒரு தப்பு அது என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது நமக்கும் நம்முடைய ஆசையும் நம்ம சரியாக பூர்த்தி செஞ்சுக்கிறோம், மற்றவங்களுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் மனசுக்கு அமைதி ஏற்படுத்தும். இப்படி இல்லாமல் நீங்கள் வேறு எந்த வகையிலையும் நான் உண்மையாக இருப்பேன் அல்லது இப்படித்தான் மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு 100% உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைதி என்பது கிடைக்காது. அமைதி தான் முக்கியம். அதில் மற்றவங்க அதுக்காக பார்த்துக்கணும், ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்து அப்புறம் வேறு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறு செய்வது மனித இயல்பு. தவறான உடலுறவு என்பது அது தவறு செய்வது தான், தவறு தான் அது, அதனால தான் அது தவறான உடலுறவு. தவறு செய்வது மனித இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு தவறான உடலுறவை நம்ம ஏற்றுக்கணும். அதே நேரத்தில் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. தவறான உடலுறவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான், ஆனால் அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் தான், கொஞ்சம் தான் ஏற்றுப்பாங்க, அளவுக்கு மீறி ஏற்றுக்க மாட்டாங்க, கொஞ்சம் தான் அதுக்கு அனுமதி. அப்போது இப்போ ஒரு கணவன் அவனுக்கு தெரியுது மனித இயல்பு தவறான உடலுறவு என்பது ஒரு ஆர்வத்தின் பேரில் தான் அது செய்வாங்க, அதுக்குன்னு ஒரு அனுமதி இருக்குது, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு மனைவி அப்படி தவறான உடலுறவை அது மனித இயல்பு அப்படின்னு ஏற்றுக்கிட்ட ஒரு ஆண், அதற்குன்னு ஒரு அளவு இருக்குது அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்ட ஒரு ஆண் அவனுடைய மனைவி தப்பு பண்ணுறா அப்படின்னு இவனுக்கு தப்பு பண்ணியிருக்கிறா அப்படின்னு இவனுக்கு தெரியும் போது, அதில் தப்பு பண்ணுறா அப்படின்னு தெரியும்போது அதுக்காக அவன் என்ன பண்ணுவான், மனைவியிட்ட ரொம்ப அதாவது என்னென்னா இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு மனைவி தப்பு பண்ணுறான்னா இவன் என்ன பண்ணுறான், போய் கொலையே பண்ணிடுறான். ஏன்னா அவள் தப்பு பண்ணிட்டாளாம். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஏன் கொலை பண்ணுறான்னா தப்பே பண்ணக்கூடாது இவன் நினச்சிட்ருக்கான். இவனும் தப்பே பண்ணாமல் கூட இருந்திருப்பான். அதனால் நாமளே தப்பு பண்ணலை அப்படிங்கும்போது நமது மனைவி நம்மக்கிட்ட உண்மையாக நடந்துக்கணும், தப்பே பண்ணக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுறான், அவள் தப்பு பண்ணோடனே இவனால் பொறுத்துக்க முடியாமல் அவளை போய் கொலை பண்ணிடுறான். அப்போ இவனுக்கு மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லை. தவறான உடலுறவு என்பது தவிர்க்கவே முடியாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் தான் முக்கியத்துவம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணுறவங்கள மன்னிக்கின்ற மனப்பான்மை எப்போ வரும் அப்படின்னா, நீங்களும் தப்பு பண்ணுறவங்களா இருந்திருக்கணும், தப்பு பண்ணவங்களா இருந்திருக்கணும், கடந்த காலத்தில் நீங்களும் தப்பு பண்ணியிருக்கணும். எப்போது ஒரு வாட்டி தப்பு பண்ணுற ஒரு ஆளாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவனோ தப்பு பண்ணும்போது அவங்கள மன்னிக்கின்ற மனோபாவம் உங்களுக்கு வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சில இஸ்லாமிய நாடுகளில் அங்கே தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெட்டிடுறாங்க, தலையை வெட்டி போட்டுறாங்க, குத்தி கொலை பண்ணி மரண தண்டனை, பொது இடங்களில் மரண தண்டனை, கொடூரமாக மண்ணில் புதைச்சி, அதெல்லாம் பார்க்கவே கொடூரமாக இருக்கும். இது இந்த எங்கே நடக்குது அப்படின்னா, இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற ஆப்பிரிக்க நாடுகளில், இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற ஆப்பிரிக்க நாடுகளில் இது போன்று தண்டனை. எப்படின்னாக்கா, ஒரு பெண் தப்பு பண்ணிட்டாலாம், அவளை ஒரு குழியை தோண்டி அதில் உட்கார வச்சிடுறாங்க. தலை, அதாவது கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடிடுறாங்க, தலை மட்டும் வெளியே தெரியுது. தலையில் என்ன பண்ணுறாங்க, கம்பியால் அடிக்கிறாங்க, கம்பியால் அடித்து அவளை கொலை பண்ணுறாங்க.
என்ன ஒரு கொடூரமான அப்போ அந்த தவறுகள் என்பது மனித இயல்பு. அதை ஏற்றுக்கொள்ள உண்மையிலே அவங்க தப்பு பண்ணாங்களோ இல்லையோ அது வேற. உடனடியாக இவங்க விசாரணை, தீர்ப்பு, தண்டனை. தப்பு பண்ணால் கூட எல்லாருமே தப்பு. ஏன் வந்து மற்ற நாடுகளில் இல்லை, ஐரோப்பிய நாடுகளில் அது போன்று கொடூர தண்டனை ஏன் இல்லைன்னா அங்கே எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான். அதனால தான் தப்பு பண்ணுறவங்கள மன்னிக்கிற மனோபாவமும் அவங்கள்ட்ட இருக்குது. தப்பு பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய கொடூரமான தண்டனை விதிப்பது மூட நம்பிக்கை, முட்டாள்தனங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான். ஆனால் அதே நேரத்தில் அவங்க எல்லாருமே உண்மையாகவும் இருக்கக்கூடியவங்க, உண்மையாகவும் இருக்க தெரியும் அவங்களுக்கு. அது மாதிரி இப்போ இந்தியாவிலையும் சரி, ஏன் வந்து அது மாதிரி கொடூரமான தண்டனைகள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு பொண்டாட்டியை வெட்டுறது, கொத்துறது, கொலை பண்ணுறதுலாம் நடக்குது. அதுமாதிரி புருஷன் மேலே சந்தேகப்பட்டு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில் கல்லை போடுறது எல்லாமே நடக்குது. புருஷன் மேலே சந்தேகப்பட்டு அப்போ புருஷனை வந்து கூலி படையை வச்சு கொலை பண்ண பொம்பளைங்களும் இருக்காங்க. கள்ளக்காதலனுக்காக கணவனை கொன்ற பெண்களும் இருக்காங்க. கள்ளக்காதலுக்காக குழந்தைகளே கொன்ற பெண்களும் இருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான நடைமுறை இல்லைன்னா, நம்ம தவறான உடலுறவை வந்து அதற்கு வந்து அதை எப்படி எடுத்துக்கணும், மன்னிக்கின்ற மனோபாவம் இருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அது மனித இயல்பு. அதுக்காக வந்து ஓகே பரவாயில்ல மன்னிச்சிட்டு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல மாட்டாங்க யாரும். கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, இனிமேல் ஒரு வாட்டி எச்சரிக்கை விடுப்பாங்க. இனிமேல் ஒரு வாட்டி நீ இது மாதிரி தப்பு பண்ணால் கண்டிப்பாக நம்ம டைவர்ஸ் தான், பிரிஞ்சிட வேண்டியதான் அப்படி கூட சொல்லலாம். நான் சரி இனிமேல் தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி விடலாம். அது மாதிரி நீ தப்பு பண்ணிட்ட, உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், ஒன்றா கூட இருப்பாங்க, ஒரே வீட்டில் கூட இருப்பாங்க. ஆனால் நான் 1 மாதம் பேசாமல் கூட இருப்பாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கும். என்னடா இது, நம்ம தப்பு பண்ணாலும் இவன் 1 மாதம் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கான், இவன் நம்மக்கிட்ட பேசுவானா பேச மாட்டானோ, அல்லது இவன் நம்மக்கிட்ட பேசுவாளோ பேச மாட்டாளோ, தப்பு பண்ணது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுற மாதிரி இது மாதிரி சம்பவங்கள். அதை கடந்து அது திரும்பவும் வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு நாளாகும். அது தப்பு பண்ணால் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா சாரி அப்படி நான் மன்னிச்சிட்டேன் ஓகே டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்கிறது கிடையாது. தப்பு பண்ணால் அதற்கான விளைவுகள் அது தெரிய வரும்போது அதை எப்படி மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு நடைமுறை இருக்குது. ஒரு கணவன் வந்து மனைவி தப்பு பண்ணும்போது எப்படி மன்னிக்கிறான்னா, ஒரு எச்சரிக்கை விடுக்கலாம், நீங்கள் இனிமே இது மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்ம பிரிஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 1 மாதம் பேசாமல் இருக்கலாம், அவகிட்ட பேசாமலே இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்ப்பு வேறு மாதிரி. இதுதான் மென்மையான முறை. அதுக்காக போட்டு அடிக்கிறது, அருவாள் எடுத்து வெட்டுறது அப்படி இப்படிலாம் இல்லாமல் வேறு மாதிரியான முறைகள் நிறைய இருக்குது. அப்போ தான் தவறான உடலுறவு பற்றி ஒரு பயம் வரும் ஒரு மனைவிக்கு. இவ தவறான உடலுறவு பண்ணிட்டு வந்துட்டாளா, அது கணவனுக்கு தெரியுதா, சரி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சகஜமாக பேசுகிறான்னு வைங்க. அப்போ அதோட விளைவு அவளுக்கு தெரியாது. அது தவறான உடலுறவு என்பது அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது அவளுக்கு. அது அந்த அளவுக்கு விரைவு. ஏன்னா அதுக்கான விளைவுகள் ஒரு மாதம் பேசலைன்னா சார் நம்ம தப்பு பண்ணது தப்பாக போச்சு, யாரும் பாரு 1 மாதம் பேசாமல் இருக்கான், இவன் திரும்ப பேசவானோ மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருப்பாள். விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் இருப்பாள். அங்கே பிரிவு இருக்கிறதுனால சுதந்திரமும் இருக்கணும். ஒருவரை பிரிவது எளிதாகவும் இருக்கணும். அப்போது இவ தப்பும் பண்ணுறா, அதே நேரத்தில் தனக்கு கணவன் இவன் தான் எனக்கு கணவன், இவனோட தான் வாழணும். ஏன்னா பிரிவதற்கான ஒரு சுதந்திரம் ஒரு சமூகத்தில் இருக்குது. பிரியணுன்னா பிரிஞ்சிடலாம். ஆனால் அவள் என்ன பண்ணுறா, தப்பும் பண்ணுறா, ஆனால் தப்பு பண்ணுறவனோட வாழணும்னு அவன் நினைக்கல, கணவனோடு தான் வாழணும், இவன் தான் என்னுடைய கணவன் அப்படின்னு நினைக்கிறா. அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா இவர் நினச்சான்னா அவன் இவ யார் கூட தப்பு பண்ணுறாளோ, கணவனுக்கு தெரியாமல் யார் கூட தப்பு பண்ணுறாளோ அவங்க கூட போயிருந்துருக்கலாம். அவனும் ஒரு வேளை சம்மதிச்சுட்டு போயிரு. ஆனால் அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை. உங்கள்கிட்ட தப்பு பண்ணுறதுக்காக பண்ணுறேன் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு கணவன் எனக்கு அவன் தான். எப்போ ஒரு வாட்டி ஒரு தப்பு பண்ணுறான் அவ்வளோதான், எனக்கு அவனுக்கு தெரியாமல் நான் பண்ணுறேன், தெரிஞ்சு போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே, பேசவே மாட்டான், அல்லது என்னை பிரிஞ்சாலும் பிரிஞ்சிடுவான், அதனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கணவன் அவன் தான், ஆனால் தப்பு பண்ணாலே போயிடுவான், கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, தப்பு பண்ணுறவங்க கூட ஓடி போயிடுவாங்க, அப்படி கிடையாது. அப்போது இந்த தப்பு பண்ணுற மனைவியை பார்க்கும்போது அந்த கணவனுக்கு, ஏன்னா இங்கே பிரிவதற்கான சுதந்திரமும் இருக்குது. நீ விருப்பப்பட்ட அவள் வந்து இவனை விவாகரத்து பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் அவள் போல, இவள் வாழணுன்னா கணவனாக என்னை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள், என்னோடு தான் வாழ வேண்டும் என நினைக்கிறாள்.
பிரிவதற்கான சுதந்திரம் இருக்கிற ஒரு சமூகத்தில் இவள் கணவனாக வாழ்வதற்கு என்னை தான் இவள் தேர்ந்தெடுக்கிறாள், என்னுடன் தான் இறுதி வரை வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறாள். ஆனால் தப்பு பண்ணிட்டா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா. தப்பு பண்ணவனோடையே போகலையே, அவனை கல்யாணம் பண்ணிட்டு போகலையே, என் கூட தானே இருக்கிறா. ஏன்னா அவளை யாரும் கட்டுப்படுத்தலை. என்னோடு தான் வாழ வேண்டும், அவளை யாரும் கட்டுப்படுத்தலை, அச்சுறுத்தவில்லை. அப்படி இருக்கும்போது அவளுடைய விருப்பப்படி வாழ்வதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது. அதற்கு இந்த சமூகத்தில் வாய்ப்பும் இருக்கிறது, வழியும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவள் விருப்பப்பட்டு தான் என்னுடன் இருக்கிறாள். எனக்கு மனைவியாக இருக்க அவள் விருப்பப்படுகிறாள். அவளுக்கு நான் கணவனாக இருக்க அவள் விருப்பப்படுகிறாள். அதுதான் எனக்கு கொடுக்குற பெருமை. அதனால் அவள் தெரியாமல் பண்ண அந்த தவறை நான் மன்னிக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் ஒரு தப்பு பண்ணுறா. ஒரு மோகம் தான். தப்பு பண்ணுறதுல ஒரு ஆணுக்கு என்ன மோகம் ஏற்படுமோ, ஒரு தவறு செய்வதற்கான அந்த சபலம் ஏற்படுமோ, அதே மாதிரி தான் அவளுக்கும் ஏற்படும். அதனால் அவன் அதை மன்னிக்கிறான். தப்பு பண்ணுறத புரிஞ்சுக்கிறான். ஓகே, தப்பு பண்ணுறது ஒரு ஆர்வம் இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும், அது என்ன அந்த அந்த அனுபவம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு நடைமுறை. உடனே மன்னிச்சிட மாட்டார். ஒரு மாதம் பேசாமல் இருக்கலாம், அவனுக்கு ஏமாற்றமாக இருக்கலாம். என்னடா நமக்கு உண்மையாக இருந்த நமது மனைவி இப்படி நம்மளை விட்டு போயிடுவாளோ, இப்படியே போயிடுவாளோங்கிற கவலை கூட அவனுக்கு இருக்கலாம். இப்படியே அவங்க கூட போயிடுவாளோ அப்படிங்கிற கவலையில் அவனுக்கு மனைவியோட முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ இது அந்த மனைவிக்கும் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் திரும்பவும் அந்த தவறை திருத்திக்கிட்டு அவள் திரும்பவும் கணவனோட திரும்பவும் ஒரு இணைஞ்சி மனசு சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு மாதம் கூட ஆகலாம். அல்லது இவர் தப்பு பண்ணது கணவனுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போது இவங்க 2 பேரும் சகஜமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. தெரிய வரும்போது என்ன நடக்கும், அங்கே என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு மென்மையாக அந்த விஷயத்தை எப்படி கையாளணும், ஒரு ஆண் எப்படி கையாள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு மனைவி எப்படி கணவன் தப்பு பண்ணுறான் அது தெரியாமல், கணவன் தப்பு பண்ணுறது அந்த மனைவிக்கு தெரியாமல் 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க, கணவன் மனைவி அப்படின்னா அது வேறு விஷயம். சப்போஸ் தெரிய வந்துச்சுன்னா அவள் திரும்பவும் கணவனோட முகம் கொடுத்து பேசுகிறதுக்கு அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். கோவிச்சிக்கிட்டு பேசாமல் இருப்பாள், அல்லது சாப்பிடாம கூட இருப்பாள், ஏதாவது ஒன்று பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருப்பா. இதுவும் இவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் தப்பு பண்ணாலும் தனது கணவனை விட்டு பிரிய அவளுக்கு விருப்பம் இல்லை. அது அந்த கணவனுக்கு பெருமையாக இருக்கும். நம்ம தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சாலும் நம்ம கூட இருக்கா அப்படிங்கிறது இவனுக்கு ஒரு பெருமை. அல்லது இந்த மனைவி என்ன நினைப்பான்னா, அவன் கணவன் தனது கணவன் தன்னை விட்டு பிரிவதற்கு இங்கே வாய்ப்பு இருக்குது, விவாகரத்து கேட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது, அதுக்கான வழியும் இருக்குது. நம்ம விட்டு பிரிஞ்சு போனால் அதை யாரும் தடுக்க போகிறதில்ல, அவனுடைய விருப்பம்தான். அப்படி இருந்தும் அவன் தன்னுடன் தான் வாழ்வேன், நான் தான் அவனுக்கு மனைவி அப்படின்னு அவன் நினைக்கிறான் பாருங்க. அந்த நினைப்புக்காகவே அவள் அவனது தவறை மன்னிக்கிறாள். தப்பு பண்ணியிருக்கலாம். தப்பு பண்ணுறதுங்கிறதுக்காக தப்பு பண்ணுறவனே தனது கணவனாக அல்லது மனைவியாக ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ நினைக்க போகிறது கிடையாது. கணவனாக நான் உன்னை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், மனைவியாக நான் உன்னை தான் நினைத்து கொண்டிருக்கிறேன், இறுதி வரை உன்னோட தான் வாழப்போகிறேன், குடும்ப வாழ்க்கை என்பது உன்னுடன் தான். தவறு என்பது அது வேறு விஷயம், அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அதனால் இது வேறு டிபார்ட்மெண்ட், அது வேறு டிபார்ட்மெண்ட், அப்படி அந்த மாதிரி ஒரு புரிதல். அப்போது மன்னிக்கின்ற மனோபாவம், எல்லோரும் தவறு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் மன்னிக்கின்ற மனோபாவம் இருக்கும், தவறுகளை மன்னிக்கின்ற மனோபாவம் ஏற்படும். தவறே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணும்போது தவறு செய்கிறவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுப்பீர்கள். உங்களுடைய அன்பில் மனிதத்தன்மையே இருக்காது. மன்னிக்கின்ற அந்த மனோபாவம் தான் எல்லோரும் தப்பு செய்யும்போது தான் மன்னிக்கின்ற மனோபாவம் ஏற்படும். எல்லோரும் தப்பு செய்யும்போது தான் நீங்கள் மனிதத்தன்மையோடு இருக்க முடியும். மனிதத்தன்மை என்பது தவறு செய்வது தான். தவறே செய்யாதவர்கள் மனித உயிர்களே அல்ல, அவர்களிடம் மனிதத்தன்மையே இல்லை. தவறே செய்யாமல் நான் என் வாழ்நாள் முழுக்க நான் என் புருஷனுக்கு உண்மையாக இருந்திருக்கேன், நான் வேறு தப்பே பண்ணலன்னு சொல்கிறாங்களே, அதுமாதிரி என் வாழ்நாள் முழுக்க நான் என் பொண்டாட்டி மட்டும்தான், வேறு எங்கேயும் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்ககிட்ட மனிதத்தன்மை இருக்காது, மிருகமாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அதனால் நீங்கள் உங்களிடம் இருக்கிற மனிதத்தன்மையை புதுப்பித்து கொள்ளுங்கள். அது உங்கள்கிட்டருந்து காணாமல் போயிடக்கூடாது. அப்படின்னா அதுக்காக தப்பு பண்ண பழகுங்க. எப்போவாவது ஒரு வருடத்தில் ஒரு முறை 2% இடஒதுக்கீடு தப்பு பண்ணுறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு மனித வாழ்க்கையில், அதை பயன்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் மனிதத்தன்மையோடும் மன்னிக்கின்ற பண்போடும் நீங்கள் இருப்பீர்கள்.
அதுதான் பாலியல் சுதந்திரத்தில் அது வருது கண்டிப்பாக. தவறான உடல் உறுப்புன்னு 2% பாலியல் சுதந்திரத்தில் இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் வந்து விருப்பப்பட்டவர்களை திருமணம் செய்வது, விருப்பப்பட்டவர்களை காதலிப்பது, அதுவும் பாலியல் சுதந்திரம் தான். பிடிக்காதவர்களோடு வாழ்வதற்கு மறுப்பது, அப்புறம் பிடித்தவர்களோடு வாழ்வது, பிடித்தவர்களோடு வாழ்ந்தாலும் தவறுகள் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் சபலம் ஏற்படும் பொழுது தவறுகள் செய்வது, அதற்கு ஒரு குறைந்த முக்கியத்துவம். இதெல்லாம் தான் பாலியல் சுதந்திரத்தில் வருது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த பாலியல் உறவுனா என்ன, அதில் எதெல்லாம் நடக்கும், எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் மனசில் அமைதி இருக்கும். அவங்களுடைய காம உணர்ச்சி தான் அவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அவர்களுடைய காம உணர்ச்சி தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து இயற்கைக்கு முரணாக நான் தப்பே பண்ணக்கூடாது, தப்பு பண்ணுறவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களால் ஒரு பெண் உங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு பெண்ணை பார்த்தா கூட உனக்கு காம உணர்ச்சி வரும். உனக்குள்ளே காம உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது. அது மாதிரி ஒரு பெண் வந்து இயற்கைக்கு முரணாக நான் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பேன், உண்மையாக இருக்கணும், உண்மையாக இல்லைன்னா நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து உறுதியாக இருக்கிறான்னா அவளுடைய உணர்ச்சி காம உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அவளுக்கு அமைதியாக இருக்காது. அவளுக்கு உரிமை இல்லாத ஒரு ஆணை பார்க்கும், அவளுக்கு கணவனாக இல்லை வேறு எந்த ஆணை பார்த்தாலும் அவளுக்கு காம உணர்ச்சி வரும். எல்லா ஆண்களையும் இல்லை, அவளுக்கு பிடிச்ச வேற ஒரு ஆண், அதே நேரத்தில் அவனிடம் அவளுக்கு உரிமை இல்லை என்றால் கூட, அனுமதி இல்லை என்றால் கூட அவனை பார்த்தா காம உணர்ச்சி வரும். அதான் அவங்களால உண்மையாக இருக்க முடியாது. ஒருத்தனுக்கு மட்டும்தான் நான் உண்மையாகவே இருப்பேன், அதாவது தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, தப்பு பண்ணால் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அவங்களால உண்மையிலே உண்மையாக இருக்க முடியாது. அவங்களுடைய மனசு அவங்க கட்டுப்பாட்டிலே இருக்காது. அவங்ககிட்ட காம உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது. அதனால் நீங்கள் பழகிறவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும், காம உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். அப்படின்னா நீங்கள் தவறுகளை பண்ணணும். தவறுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. தவறுகளுக்கு 2% இடஒதுக்கீடு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை.